வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெறாமல் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா விவேக் 750 ஆம்பு மைக் செட் ஆம்பு, பவர் ஆம்பு, மைக் செட் ஆம்பு, புஷ்ஃபுல் ஆம்பு. இது சர்வீஸ்க்காக வந்திருக்கு. இது சர்வீஸ் பண்ணிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. முடிஞ்ச வரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா 750 வாட்ஸு. என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, பவர் ஆன் பண்ணும்போது ஆன் ஆகிறதில்ல, ட்ரிப் ஆகுது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணது புகை வந்துருச்சு, உள்ளே வந்து ஃபுல்லாகவே புகை வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது திறந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லிடலாம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வீடியோ பார்த்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் செக்ஷனு அவுட் எல்லாமே பப்ளிக் அட்ரஸ் ஆம்பு. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸாக இருக்கும் நிறையா. சிம்பிள் ஒர்க்கு சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் அமௌண்ட் அதிகம் வந்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பெரும்பாலும் கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் போயிடும். அது மாதிரிலாம் நிறைய இருக்குது இந்த விவேக்கில். பார்த்துடலாம் வாங்க. இப்போ இது வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது பாருங்கள், கஸ்டமர் கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து புகை வந்துடுச்சு. இந்த டிரான்ஸ்டோன் போயிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த 33 ohms ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு. பாருங்கள், அது கழட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த 2 கழட்டி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே இது சீரியஸில் தான் போடணும். சீரியஸில் தான் கொடுக்கணும். அப்படி சீரியஸில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன செய்யணும், செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீரியஸில் கொடுக்கும்போது லைட் எரிஞ்சிச்சு. லைட் எரியும்போது இதை வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும் சும்மா போகாது. இது போகும்போது பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த இடத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் போகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இது 2 போகுதுன்னா மெயின் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற டப்பி டிரான்சிஸ்டரில் 3773 இதில் வந்து ஃபால்ட்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபால்ட் வரும். அப்படி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படி செக் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இது ஒவ்வொரு ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல எந்த சைடு ஸ்டார்ட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு இருக்கும். இது ஒரு சைடு, இது 2 காமன் ஒரு சைடு, இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சைடு இருக்கும். அப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு எதுலன்னு செக் பாருங்கள். இந்த கீழே ஒரு இருக்கா, அது ஃபஸ்ட்டு இது எந்த சைடு ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் 2 சைடு இருக்கும். உங்களுக்கு ரெண்டுமே ப்ளஸில் தான் ஒர்க் ஆகும். 2 சைடு இருக்கும். 2 சைடில் வந்து பிரிச்சிடணும். ஃபஸ்ட்டு எந்த சைடு ஷார்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்புறம் அது வந்துடணும். நான் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு நல்லா இருந்தது, இந்த சைடு வந்து தான் ஷார்ட் கட்டுறது. இதில் வந்து ஷார்ட்டு, இது ஷார்ட் கட் போது பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு எல்லாம் ஒன்று கழட்டி செக் பண்ணணும். எப்படி இது செக் பண்ணாலும் சரி, இல்லை பாருங்கள் இந்த ஒயரு இது செக் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு எந்த இதுக்கும் ஷார்ட் இருக்கா, இதுக்கும் ஷார்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பேஸுக்கும் பேஸு கரெக்டரு, இது வந்து எமீட்ரு அப்படி வரும். சின்ன மஞ்சள் பேஸு, இது வந்து கலெக்டரு, இது எமீட்ரு. அப்போ எதில் வந்து ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். பேஸு கலெக்டரா, கலெக்டர் எமீட்டர்லான்னு பார்க்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸும் எமீட்ரு, இதில் ஷார்ட் வந்தது. பேஸுக்கும் எமீட்டரும் ஷார்ட் வந்தது. அப்போ வந்து ஒவ்வொன்று அந்த பேஸு ஒயர் மட்டும் ஒன்று ரிமூவ் பண்ணி பார்க்கணும். அப்படி வந்து ஒன்று ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்னது இது ஷார்ட் கட்னது. பாருங்கள், இது ஷார்ட் கட்னு இதை வந்து கழட்டிட்டேன். இதுக்குள்ளே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ரிமூவ் பண்ணி எடுத்தது தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 3773 இது ஷார்ட்டு. அது எப்படி ஷார்ட்டுன்னா பாருங்கள், இப்போ காட்டுறேன் பாருங்க. மல்டிமீட்டர் எடுத்துக்கிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் எமீட்ரு தான் வரும். இதில் ஷார்ட்டாக இருந்து பேஸு கலெக்டரில் வரல, பேஸு எமீட்ருன்னா இங்கே வரும்.
அது ஒரே ஆள் பிடிச்சிட்டு கட்டுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான், வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், இந்த பேஸுக்கும் எமீட்டருக்கும் இதுதான் ஷார்ட்டு. பாருங்க, இதுக்கும் ஷார்ட் பண்ணுறது ஒர்க் ஆகாது, இதுக்கும் ஷார்ட் ஆகுது ஒர்க் ஆகும். பாருங்கள், ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபால்ட்டு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு செட் ரெடி பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது விவேக் 500 ஆம்பு கிட்டத்தட்ட 5 10 டென்ஸுமே போயிட்டு இருந்தது. இதில் அந்த அளவுக்கு ஃபால்ட் வரல. பாருங்கள், இது வந்து இது அதே ஃபால்ட்டு. பாருங்கள், ஷார்ட்டாக இருந்தா இதுதான் ஃபால்ட்டு. இதுலேயும் அதுதான். பாருங்கள், அதுலேயே பார்த்திங்கன்னா இது போட்டால் வராது, ஓகேங்களா. இது வந்து பவர் செக்ஷனு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து இது வந்து ஃப்ரீ செக்ஷனு. இந்த ஃப்ரீ செக்ஷன்லேருந்து காயில் போட்டு ட்ரைவ் பண்ணுவாங்க. ட்ரைவ் பண்ணி இந்த ட்ரைவில் வர இன்புட் எடுத்து இது வந்து புஷ்ஃபுல் பண்ணணும். இது வந்து இதுலேருந்து இதில் செக் பண்ண வேலை கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 25-30 வாட்ஸ் அவுட்புட் வரும். ஸ்பீக்கரை அவுட்புட் ஆடியோ வரும். இதுலேருந்து தான் வந்து இதுக்கு வந்து புஷ்ஃபுல் ஆகும். அது மாதிரி இது ஆகும்போது ஃபஸ்ட்டு என் சைடு போச்சு, அந்த சைடு கம்பல்சரி டிரான்ஸ்ஃபர் போயிடும். இது போயிடும். இந்த டிரான்சிஸ்டர்லாம் வந்துடும். இது ஒன்று மட்டும் வந்துருக்கு, இது மட்டும் போயிருக்கு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது வந்து போயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம இப்போ இது எடுத்துகிட்டு நம்ம புதுசாக மாற்ற போகிறோம். இப்போ இது வந்து புதுசாக எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புது டிரான்சிஸ்டர் இது ஒன்று புதுசாக மாட்டியாச்சு. மாட்டிட்டு ஆன் பண்ணும்போது மறுபடியும் ஒர்க் ஆகலை. மறுபடியும் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் காட்டுது. இப்போ இந்த டிரான்சிஸ்டர் கழட்டிடலாம். பாருங்கள், இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு முன்னாடி இப்போ ஆன் ஆகுது, செட் ஆன் ஆகுது, பாட்டு பாடுது. இப்போ இது கழட்டி புதுசாக ஒன்று மாற்றி பார்த்துடலாம். மாற்றி பார்த்துட்டு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரும்பாலும் 4 8 8 16 இருக்குன்னா 16மே மாற்றுற மாதிரியெல்லாம் வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு 1 போயிட்டு இருந்துச்சுன்னு ஒன்று செக் பண்ணால் இது 1 போயிட்டு இருந்துச்சு, மாற்றிட்டேன். அப்புறம் பார்த்தா இதுவும் ஷார்ட் காட்டுது. அவர் மறுபடியும் ஆன் ஆகலை. அப்புறம் செக் பண்ணி பார்க்க வந்து இதுவும் ஷார்ட் காட்டுது. இந்த டிரான்சிஸ்டரும் ஷார்ட் காட்டுது. இதுவும் கழட்டி பார்த்துடலாம். பாருங்கள், இது இப்போ ஆன் பண்ணி கழட்டி விட்டேன், ஆன் பண்ண ஆன் ஆகுது. அதனால் இப்போ இது ஒன்றும் கழட்டி மாற்றிடலாம். மாற்றி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ போட்டுருவோம் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டோட்டலாக ஃபிட்டிங் பண்ணியாச்சு. பாருங்கள், டோட்டலாக ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இப்போ சாங்ஸ் ஆன் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ சாங்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டப்பி போயிடுச்சு, மாற்றணும். மறுபடியும் இன்னொரு டப்பி வந்து வீக்காக இருந்தது, அது 2 மாற்றிட்டோம். பாருங்கள், அது 2 டப்பி, இந்த ஒரு டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இந்த மைக்கா எல்லாம் சேர்த்து மாற்றியாச்சு. இப்போ ஆடியோவும் ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடியோ ஒர்க் ஆகுது. இது கஸ்டமர் கொடுத்துடலாம். இது மாதிரி உங்களுக்கு போர்டு சர்வீஸ் பண்ணணும், கான்டெக்ட் பண்ணுங்கள். எந்த ஆம்ப் பண்ணாலே ஓகே, சர்வீஸ் பண்ணுறோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSC ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாலும் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நன்றி, வணக்கம்.